ஏசி போட்டிருக்கீங்களா? எப்படி இருக்க? அப்பா ஒன்றும் வெயில் தாங்கலை. தான் போட்டு வெயிலில் வாட்டி எடுக்கிறாங்க. சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன நல்லா ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாம் மாப்பிள்ள, நம்மளால ஓனர் ஒரு இழிச்சவாய, அதனால போல போடிக்கிட்டு இருக்கு. சரி 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 மாப்பிள்ள, உன்ட்ட கேட்க நினைச்சேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் கொடுக்குறல்ல, அது ஓனர் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா எப்படா கொடுக்க விடுவேன்? அவனுக்கு தெரியாம வெளியே ஊத்திட்டு காசு பார்த்துட்டு இருக்கோம். எப்படா தான் கேமரா இருக்கே பார்க்க மாட்டாரா? அது எப்படா அவன் பாப்பான்? நான் போய் கேமரா ஆஃப் பண்ணணும் தானே அவன் ட்ரெஸ்ஸே எடுப்பான். கேமரா தான் ஞாபகம் வருது. 2 நாள்ல கடையில டிவி எடுத்துட்டு போனியே, கொண்டு வந்து வைக்கிறேன். எங்கடா அது? நல்லா கொண்டு வரலான்னு தான் பார்த்தேன். சித்தி பசங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க அந்த பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி நீங்களே கொண்டு போங்க, நான் கொடுத்து விட்டேன். கடையில ட்ரெஸ் எடுக்கிறத கேமரால பார்க்க மாட்டான் கூட ஓகே, கடையில உள்ள டிவியை கூட பார்க்க மாட்டான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்டா, அவன் ஒரு ஈச்சவாயனு. கடையில என்ன இருக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே நம்புவோம். அந்த அளவுக்கு அது ஒரு தத்தி. நான் அப்பயே நினைச்சேன் மாப்ள, வாங்க வெயில்ல வேலை பார்க்குற என்னாலேயே ஒரு எக்ஸல் கூட வாங்க முடியல. ஆனா நீங்க ஒருத்தன் டியூக்கு ஒருத்தன் எம்டி இப்படி வாங்கும் போதே யோசிச்சேன், இப்படிதான் பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ள அமைதியாரு, ஓனர் வரான். தமிழா 2 பேரும் வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், நீங்க என்ன வெளில போங்க. தம்பி நீ போய் கடையை இனிமே பார்த்துக்கப்பா. அவங்க 2 பேருக்குள்ள சம்பளம் அவன் ஒரு ஆளுக்கு வச்சுக்கப்போ. ஃபிளாஷ்பேக். அவனுக்கு தெரியாம வெளியே ஊத்திட்டு காசு பார்த்துட்டு இருக்கோம். கேமரா இருக்கே பார்க்க மாட்டாரா? அது எப்படா அவன் பாப்பான்? நான் போய் கேமரா ஆஃப் பண்ணணும் தானே அவன் ட்ரெஸ்ஸே எடுப்பான். அவன் வேற யாரும் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு.